பயப்படாதண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை இனிமேல். ஓகே, லீவ் இட். இப்போ நோ டென்ஷன்ஸ்ல. ம் 2 வீக்ஸா இதே டென்ஷன் தான். கூல் மச்சான், நான் மெடிசன் படிச்சு முடிச்சுட்டு இந்த ஹெல்ப் கூட பண்ணலன்னா எப்படி? ப்ராஜெக்ட் மேலே கூட கான்சென்ட்ரேட் பண்ண முடியலடா. அங்கிள் உடம்பு எப்படி இருக்கு? யா இஸ் ஓகே. இதோ தூங்க போகிறார். ஓகே நைஸ், நீ ரெஸ்ட் எடு. ஆமா, அங்கிள் வீல்ல எழுதிட்டார்ல? சார், உங்களை டீன் கூப்பிட்டாரு. ஹலோ, போ வரேன். ஹலோ. தீபு, அப்பாவுக்கு ஃபோன் அடித்தேன், எடுக்கல. கொஞ்சம் கொடுக்குறியா? ஃபோன் எடுக்கலையா? ஆமாப்பா. இருங்க தரேன். அப்பா, அங்கிள் ஃபோன். அப்பா 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 அங்கிள் ஒரு நிமிஷம். அப்பா அப்பா எங்க குழந்தை பில்லோடி மா இருந்தது மாமா கீழ ஏதோ சவுண்ட் கேக்குதுமா. எங்க சவுண்ட் வருது? என்ன சவுண்ட்? மா பாருமா. பேடி ஹலோ. ஹலோ தீபு, you will not believe me. இங்க என்னமோ நடக்குது.
லூஸ் மாதிரி பேசாத. 6 monthsல ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும். அப்புறம் ப்ராப்பர்ட்டியெல்லாம் சேல் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணிட்டு ஃபாரினில் போய் செட்டில் ஆகிடலாம். சரியா? ஹே, ஒரு நிமிஷம் இரு. ஐயா, நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், கிளம்பிட்டுமா? ஆமாம், நீ வரும்போது ஏதாவது குழந்தைய கூட்டு வந்தியா? போங்கய்யா, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. அங்கிள் இறந்ததுல இருந்துதா இப்படி எல்லாம் நடக்குது. அங்கிள் இறந்ததுல இருந்துதா இப்படி எல்லாம் நடக்குது தீபு. என்னது, உங்களுக்கு குழந்தை தான் பயமுறுத்துதா? மச்சான், சயின்ஸும் தாண்டி வேற எதுவும் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு என்ன சொல்யூஷன் எனக்கு தெரியும். நீயும் தேவியும் புறப்பட்டு உடனே ஹாஸ்பிட்டல் வாங்க. ஹலோ மச்சான், ஒரு ஹெல்ப்டா. சொல்லா. தேவி பிரெக்னென்ட் ஆயிட்டா, அபார்ட் பண்ணோம். தேவியம்மா, சரி ஹாஸ்பிட்டல் கூட்டு வா. ஓகே மச்சான், ஓகே ஓகே வா. அவள் ப்ரெக்னென்ட் சொன்னே என்ன பண்ணுறதுனே புரியல மச்சான். 2 weeks இதே டென்ஷன் தான். கூல் மச்சான், மெடிசன் படித்து முடிச்சுட்டு இந்த ஹெல்ப் கூட பண்ணலன்னா எப்படி?